வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motionல ஒரு important டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் என்னென்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இன் ஹரிசாண்டல் மோஷன். லாஸ்ட் வீடியோவில் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இன் வெர்டிக்கல் மோஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ஹரிசாண்டல் மோஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலேருந்து அடிக்கடி 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். முதல்ல இந்த டயக்ரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். தீஸ் ஆர் த டூ பாடிஸ். தீஸ் டூ பாடிஸ் ஆர் த கனெக்டட் பாடிஸ். த பாடிஸ் ஆர் கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் எ ஸ்ட்ரிங். த ஸ்ட்ரிங் இஸ் பாசிங் ஓவர் எ புள்ளி. ஸோ திஸ் இஸ் அ புள்ளி. திஸ் இஸ் ஸ்ட்ரிங். This is body of mass m1. This is body of mass m2. m2ங்கிற பாடி ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட், let m1 and m2 are the two masses connected by a string which is passing through a pulley. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாடியினுடைய மாஸ் அதிகமாக இருந்தால் இந்த பாடி கீழ் நோக்கி மூவ் ஆகும், அதாவது டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். m2ங்கிற பாடி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், அதாவது ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். ஸோ இஃப் m1 is more, then it will move down and m2 will move along the horizontal direction. This is the second point. If m1 is more than m2, then m1 will move in the downward direction and m2 will move along the horizontal direction since m2 is resting on a surface. இப்போ m1 m2 மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணும், which is m1 into g. Tension will also act along the string. இந்த tension upwardsல act பண்ணும். So these are the two forces acting on m1. So for the body of mass m1, for m1, what are the forces acting அப்படிங்கிறத எழுதலாம். First, gravitational force. This is m1 into g. It is acting along the downward direction. Number 2, tension, which is T. It is acting along the upward direction. So first பாடிக்கான free body diagram எப்படி வரையிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டாட் ஒன்று வச்சுக்கிறோம். This is the body of mass m1. இப்போ இது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் எந்தெந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். m1g which is acting in the downward direction, tension which is acting in the upward direction. So this is a free body diagram for the body of mass m1. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைஞ்சிட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறது ஈஸி. Now let us write the equation of motion. இது upwardsல ஆக்ட் பண்ணுது, இது டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது. அதனால் நெட் ஃபோர்ஸை T minus m1 into g அப்படின்னு எழுதலாம். இது along y direction அப்படிங்கிறதுனால j cap அப்படின்னு எழுதிக்கிறோம். This is equal to, இந்த பாடி டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. அப்போ நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம அப்ளை பண்ணலாம். வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். Therefore this force is equal to mass into acceleration. Since the body is moving in the downward direction, it is minus m1 into a into j cap. இங்கே ஃபோர்ஸஸ் வந்து y டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால
அதாவது இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிட் வெக்டர் ஜே கேப் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஐ கேப் அப்படிங்கிற யூனிட் வெக்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த பாடி டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகிறதுனால இங்கே மைனஸ் ஜே கேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நவ் சின்ஸ் we are going to consider only the magnitude, we can write this equation as T minus m1 into G is equal to minus m1 into A. இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get minus T minus of minus plus m1 into G is equal to minus of minus plus m1 into A. இதே நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா m1 into G minus T is equal to m1 into A. அதாவது இந்த m1Gங்கிறத முதல்ல எழுதியிருக்கோம், மைனஸ் டீங்கிறத ரெண்டாவது எழுதியிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடில் m1 into A. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் பாடியினுடைய ஃப்ரீ பாடி டயக்ராத்தை வரைவோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும்போது பாடியை ஒரு டாட்டாக மென்ஷன் பண்ணுவோம். திஸ் இஸ் பாடி ஆஃப் மாஸ் m2. இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத டைரக்ஷனோட வரையணும். m2G will act in the downward direction. எப்போவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணும். m2 into G. இந்த பாடி ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்கிறதுனால நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் பண்ணும். திஸ் இஸ் அ நார்மல் ரியாக்ஷன். அதை வந்து n அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த பாடி ஒரு ஸ்ட்ரிங் வழியாக கனெக்ட் ஆகிருக்குது, அந்த ஸ்ட்ரிங் வழியாக ஒரு டென்ஷன் ஆக்ட் பண்ணும், அதை T அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் த பாடி ஆஃப் மாஸ் m2. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராத்துலேருந்து இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எழுதலாம். n is acting in the upward direction, that is along the positive y axis, therefore n into j cap. m2G is acting along the y direction, அதாவது நெகட்டிவ் y direction, minus m2 into G. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுனால this is equal to 0. இப்போ ஹரிசான்டலாக ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன். பிகாஸ் ஆஃப் திஸ் the body is moving. So T into I cap, this is moving along the x direction. Tension is acting along the positive x direction. அதனால் T I cap அப்படின்னு போட்டுக்கிறோம். நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை அப்ளை பண்ணோம்னா ஹரிசான்டலாக வேறு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல, அதனால் T I cap மட்டும்தான். This is equal to from Newton's second law we can write mass into acceleration. What is mass? Mass of the second body is m2. Acceleration is a. And it is also along the positive x direction. அப்படிங்கிறதுனால I cap அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா T is equal to m2 into a அப்படின்னு வரும். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த டாப்பிக்கில் நம்ம ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னென்னா ஆக்சலரேஷன். We have to find the acceleration of the body. Next என்ன find out பண்ணோம்? Tension find out பண்ணணும். Okay, first acceleration எப்படி find out பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Adding first and second equation. Adding 1 and 2. We get, what is the first equation? m1 into G minus T. Left hand side add பண்ணணும், right hand side add பண்ணணும். So m1 into G minus T. இங்கே left hand side என்ன இருக்குது? plus T. This is equal to, what is the right hand side? m1 into A plus இங்கே இருக்கிறது m2 into A. இங்கே minus T இருக்குது, இங்கே plus T இருக்குது, அதனால் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னா m1 into G is equal to, இங்கே ஆக்சலரேஷனை காமனாக எடுத்தோம்னா m1 plus m2 அப்படின்னு வரும். இங்கே ஏங்கிறது தான் ஆக்சலரேஷன். Now we have to find the acceleration. அதனால் a is equal to, இந்த term டினாமினேட்டருக்கு வரும், m1 into G divided by m1 plus m2.
So this is the expression for the acceleration. மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸில் அது வெர்டிக்கல் மோஷனாக இருந்தாலும் சரி ஹரிசாண்டல் மோஷனாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று ஆக்சலரேஷன், இன்னொன்று டென்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டென்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டென்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சலரேஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். we will get the tension. ஸோ ஆக்சலரேஷனுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா a is equal to m1 into g divided by m1 plus m2 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நெக்ஸ்ட் we have to find the tension acting along the string. We have to find the tension along the string. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எழுதும்போது ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம டெரைவ் பண்ணணும். ஒன்று ஆக்சலரேஷன், இன்னொன்று டென்ஷன். நம்ம ஏற்கனவே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா t is equal to m2 into a அப்படின்னு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் ஆக்சலரேஷனுக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் டென்ஷன் கிடச்சிரும். ஸோ m2 இன்ட்டு வாட் இஸ் ஆக்சலரேஷன்? m1 இன்ட்டு g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா m1 m2 இன்ட்டு g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அவ்வளோதான். திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங். So this is the expression for the acceleration. This is the expression for the tension acting along the string. So motion of connected bodies ல இருந்து questions கேட்டாங்கன்னா vertical motion எழுதும்போதும் சரி horizontal motion எழுதும்போதும் சரி we have to find the expression for acceleration and we have to find the tension acting along the string. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் மோஷனில் டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு m1 m2 இன்ட்டு g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு வந்திருக்குது. வெர்டிக்கல் மோஷனில் நம்ம டென்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா t இஸ் ஈக்குவல் டு 2m1 m2 இன்ட்டு g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். திஸ் இஸ் ஃபார் வெர்டிக்கல் மோஷன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் இந்த ஹரிசாண்டல் மோஷன் வந்து இதை விட பாதியாக இருக்குது. அதாவது இது 2m1 m2 இன்ட்டு g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இங்கே m1 m2 இன்ட்டு g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ இது இதை விட பாதி. அதனால் அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். டென்ஷன் இன் த ஹரிசாண்டல் மோஷன் இஸ் half the value of vertical motion. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கன்வேயர் பெல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங்கினுடைய லைஃப் ஆனது கிரேனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங்கினுடைய லைஃப்பை விட அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் திஸ் டாபிக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.